1908 வருடத்தில் திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க பயங்கரமான போராட்டம். ஆங்கிலேயர்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கான போராட்டம். இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னா, மிகப்பெரிய தலைவரான வ.உ. சிதம்பரனாரையும், சுப்பிரமணிய சிவாவையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்கன்ற ஒரே காரணம். சரி, ஏன் கைது பண்ணாங்க அப்படின்னா, எங்கிருந்தோ வந்து கப்பல் மூலமாக இங்கே வணிகம் பண்ண வந்த ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டையே பிரித்து துண்டாட முயற்சி பண்ணது தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அப்போது அப்படி கப்பலில் வணிகம் பண்ண வந்த அவங்கள அதே கப்பல் மூலமாகவே விரட்டணும்னு முடிவு பண்ணார். 1905 காலகட்டத்தில் தொடங்கின சுதேசி இயக்க போராட்டம் இந்தியா முழுக்க தீவிரமாக இருந்தது. அந்த போராட்டத்தோட விளைவு தான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு ஒரு கம்பெனியை தொடங்கி 2 கப்பலையும் வாங்கி, அந்த கப்பல் வாங்குறதுக்கும் முக்கியமாக அதிகமாக பணம் கொடுத்த பாண்டித்துரை தேவர், ஹாஜி ஃபக்கீர் முகமது இவங்களோட உதவினால் கப்பல் கம்பெனி வாங்கி வணிகம் பண்ணது தான் ஆங்கிலேயர்களுக்கு துளியளவும் பிடிக்கலை. இது எல்லாம் நிறைய காரணங்களால் வ.உ. சிதம்பரனாரையும், சுப்பிரமணிய சிவாவையும் சிறையில் அடைச்சிட்டாங்க. சிறையில் அடைச்சது போக பின்கே அப்படிங்கிற நீதிபதி கொடுத்த தீர்ப்பு இரட்டை ஆயுள் தண்டனை வ.உ.சிக்கு 40 வருடங்கள். ஒரு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது 20 வருடம். இந்த தீர்ப்பை கேட்டதுமே திருநெல்வேலி, தூத்துக்குடி மக்கள் எல்லாம் பயங்கரமாக எழுந்து போராட ஆரம்பித்தாங்க. இந்த போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த மக்களை பயங்கரமாக கொடுமைப்படுத்தினது கலெக்டர் ஆஷ் அப்படிங்கிறவர். இந்த கலெக்டர் ஆஷ் மக்கள் மேலே இவ்வளவு கொடூரமாக நடந்துட்டு இருந்ததுனால தான் மக்கள் எல்லாம் பயங்கரமான கோவத்தில் இருந்துட்டு இருந்தாங்க அந்த ஆஷ் மேலே. இன்னொன்று, வ.உ.சியை அங்கே கோயம்புத்தூர் சிறையில் அடைச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க வ.உ.சியை. இந்த விஷயமெல்லாம் இந்தியா முழுக்க பரவுது. அப்போது இந்த விஷயங்கள் யாருக்கு தெரிய வருது அப்படின்னா, வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவருக்கு. இப்போது நம்மளுடைய காலகட்டத்தில் ஒரு அரசு வேலை கிடச்சதுன்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை. ஆனால் இவருக்கு நல்லா படித்து செங்கோட்டையில் நல்லா படித்து முடிச்சாச்சு, அரசு வேலையும் கிடச்சிருச்சு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில். இவ்வளவு வேலைகளையும் விட்டுட்டு வ.உ.சியை கைது பண்ணது இவரால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா மாபெரும் தலைவராக நினச்சிட்ருக்காங்க. இதுக்கு ஒரே வழி என்ன, நம்மளை இவ்வளவு தூரம் அடிமைப்படுத்தக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு ஆயுதத்தால் மட்டும்தான் பதில் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டார் நம்ம வாஞ்சிநாதன். உடனடியாக இங்கே ரகசியமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பாரத மாதா சங்கம். அதை தொடங்கினவர் நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறவர். அவங்களோட சேர்ந்தார். இவங்களோட நோக்கமே என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்களை கொலை பண்ணுறது தான். அப்போது முக்கியமாக அடுத்து யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கலெக்டர் ஆஷ் அப்படிங்கிறவர். சரி, இவரை எப்படி கொலை பண்ணுறது? அதுக்கு துப்பாக்கி பயிற்சியெல்லாம் எடுக்கணும். அப்போ துப்பாக்கி எங்கேருந்து வருது அப்படின்னா, லண்டன்லேருந்து மேடம் பிகாஜி காமா அப்படிங்கிறவங்க அங்கேருந்து துப்பாக்கியெல்லாம் அனுப்பியாச்சு. சரி, மேடம் பிகாஜி காமா யார் அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம். மேடம் பிகாஜி காமா இங்கே 1897 காலகட்டத்திலேயே இங்கே பிளேக் நோய் பயங்கரமாக பரவிட்டு இருந்தது இந்தியாவில். அந்த பிளேக் நோயில் மக்களுக்கு உதவ போய் அவங்களுக்கு அந்த நோய் பரவி அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக லண்டனுக்கு போனாங்க. அங்கே போய் அமைதியாக இல்லை, அங்கேருந்து நல்ல புரட்சிகர தலைவர்களோட பழக்கம் கிடச்சிது. நம்ம ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா மாதிரியான ஆட்கள் அங்கேருந்து இந்த புரட்சிகர வேலையில் ஈடுபட்டாங்க. அங்கேயும் பத்திரிகையெல்லாம் தொடங்கினாங்க. இன்னொன்று, இந்திய மண்ணில் அல்லாமல் வெளிநாட்டு மண்ணில் முதல்ல தேசிய கொடி ஏற்றப்பட்டது ஜெர்மனியில். அது ஏற்றுனது நம்ம மேடம் பிகாஜி காமா தான். அதனால தான் மதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம மேடம் பிகாஜி காமாவை சொல்கிறது. இன்னொன்று, இவங்களோட தூண்டுதல்லாம் சேர்த்து தான் 1909 அங்கே லண்டனில் மதன்லால் திங்ரா அப்படிங்கிறவர் கர்சன் வில்லியை கொலை பண்ணார். அவரோட கொலை பண்ணதுனால மதன்லால் திங்ராவையும் தூக்கில் போட்டாங்க. இப்போது அந்த மதன்லாலோட ஞாபகார்த்தமாக தான் மதன் தல்வார் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையும், வந்தே மாதரம் அப்படிங்கிற பத்திரிக்கையும் நம்ம மேடம் பிகாஜி காமா லண்டன்லேயே நடத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே பிபின் சந்திரபால் அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பத்திரிக்கையெல்லாம் நடத்தினாங்க. சரி, இப்போ கதைக்கு வருவோம். மேடம் பிகாஜி காமா அனுப்பின துப்பாக்கி மூலமாக இங்கே விவிஎஸ் ஐயர் அப்படிங்கிறவர் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டார் நம்ம வாஞ்சிநாதனை. சரி, வாஞ்சிநாதனை ட்ரெயின் பண்ணோன்னா ஏன் வாஞ்சிநாதன் மட்டும்தான் துப்பாக்கி சூடு நடத்தணுமா? இல்லை, அவர் கூட இருந்த ஃப்ரெண்டு மாடசாமி, அப்புறம் நீலகண்ட பிரம்மச்சாரி எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு சீட்டு குலுக்கி போடுறாங்க, யார் கொலை பண்ணுறது அப்படின்னு. அந்த சீட்டில் வரக்கூடிய பேர் வாஞ்சிநாதன் அப்படிங்கிறதான். அப்போது வாஞ்சிநாதனுக்கு இன்னொன்று கல்யாணம் முடிஞ்சு ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும், ஒரு குழந்தையும் பிறந்திருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாஞ்சிநாதனை தடுக்கிறாரு நீலகண்ட பிரம்மச்சாரி. என்ன ஆனாலும் சரி, ஏன்னா நம்ம வாக்கு கொடுத்து தானே நம்ம ஆங்கிலேயரை கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எனக்கு குடும்பம் இருக்குதுன்னு நினச்சா அப்போ எல்லாத்துக்கும் தானே குடும்பம் இருக்குது. நான் எடுத்த சபதத்தை நிறைவேற்றாமல் விடவே மாட்டேன், அதனால் கண்டிப்பாக நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லி வாஞ்சிநாதன் தீவிரமாக இருக்கிறார். கடைசியில் முடிவெடுத்தாச்சு, வாஞ்சிநாதன் கொலை பண்ணணும். இதெல்லாம் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒருத்தர் வராரு. அவர் தான் ரகுபதி ஐயர். அவர் யார் அப்படின்னா நம்ம வாஞ்சிநாதனோட அப்பா. சரி, அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம உன்னோட குழந்தை அங்கே இறந்து போச்சு, அதாவது பிறந்த குழந்தை, அதனால் அப்பாங்கிற முறையில் நீ வந்து கொல்லி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாஞ்சிநாதன் சொன்ன ஒரே வார்த்தை, இப்போதைக்கு எனக்கு இந்த தேசத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு, அதனால் அந்த சடங்கு என்னவோ அதை நீங்களே செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறார். தன்னோட குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு முழுக்க இந்த தேசத்தின் நலனுக்காக மட்டும்தான் இந்த இவ்வளவு பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கிறார். துப்பாக்கி எடுத்தாச்சு. அந்த துப்பாக்கியோட பேர் கூட ப்ரௌனிங் அப்படிங்கிறது. இப்போது விவிஎஸ் ஐயரோட ட்ரைனிங்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த டார்கெட் நம்ம வாஞ்சிநாதன், சரியா கலெக்டர் ஆஷ் அப்படிங்கிறவர் தான்.
அப்போது நம்ம வாஞ்சிநாதனும் அவரோட ஃப்ரெண்டான மாடசாமி 2 பேரும் தான் அங்கே தூத்துக்குடி போயாச்சு. மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன் அங்கே தான் நிற்கிறாங்க. அவங்க கலெக்டர் ஆஷும் அவரோட ஒய்ஃபும் கொடைக்கானல் போகிறதுக்காக அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்ருக்குறாங்க. இவர் நேரடியாக உள்ளே போகல. 2 பேரும் காத்துட்ருக்குறாங்க. அவரோட கூடவே இருக்கக்கூடிய ஒரு பிஏ மாதிரி இருக்கிறவர் அவர் ஏதோ பொருள் வாங்குறதுக்காக வெளில வராரு. அந்த செகண்டில் நம்ம வாஞ்சிநாதன் உள்ளே போயிட்டார். நேருக்கு நேராக நின்று சுட்டு கொன்னுட்டார். சுட்டு கொன்னதுமே அங்கேருந்து தப்பிச்சு வந்தவர் அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பாத்ரூம்லேருந்து தனக்குத்தானே சுட்டு அவரும் இறந்து போயிட்டார். சரி, இதோடு அவரோட வரலாறு இந்த பிரச்சனையை முடிஞ்சுதா? இல்லை, இவர் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆங்கிலேயர்கள் மோப்பம் பிடிச்சிட்டாங்க. அதில் நம்ம நீலகண்ட பிரம்மச்சாரியும் கைது பண்ணி அவருக்கு ஒரு 7 வருட சிறை தண்டனை கொடுத்து, அதுக்கப்புறம் அவர் இந்த அவ்வளவு புரட்சிகர வேலைகளையும் விட்டுட்டு ஓம்கார் ஆசிரமம் அப்படின்னு சொல்லி கர்நாடகா பக்கம் தொடங்கி அங்கேயே தன்னுடைய வாழ்நாளை கழிச்சிட்டார். அப்போ இந்த சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது ஏதோ இன்றைக்கி நாளைக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இவ்வளவு நிறையா ரகசிய அமைப்புகள் தொடங்கினது. அப்படி ஒன்று தான் இந்த பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறது நீலகண்ட பிரம்மச்சாரியால் தொடங்கினது. இப்படிப்பட்ட ரகசிய இயக்கங்கள்லாம் சேர்ந்து துப்பாக்கி எடுத்ததுனால தான் குறைஞ்சபட்சம் நமக்கு 1947 சுதந்திரம் கிடச்சிது. இன்னொன்று 1908 பிரஃபுல்லா சாக்கியும் குதிராம் போஸும் டார்கெட் பண்ணாங்க டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரியை. அந்த டார்கெட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் லார்டு ஹார்டிஞ்சேவை கொலை பண்ணணுன்னு நம்ம ராஸ்பிகாரி போஸ் முடிவு பண்ணார். அந்த டார்கெட்டும் மிஸ் ஆகிடுச்சு. 1928 காலகட்டத்தில் வந்த சைமனை கொலை பண்ணணும்னு, அதே மாதிரி ஜேம்ஸ் காட்டை கொலை பண்ணணும்னு பகத்சிங்கை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். கடைசியில் அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஒட்டுமொத்த வரலாற்றில் வச்ச குறி தப்பாமல் கலெக்டர் ஆஷை கொலை பண்ண ஒரே ஆள் வாஞ்சிநாதன் தான்.